ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். வணக்கம் சார், உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். விஜய் அவர் நடிகர், இப்போ அரசியல்வாதிலாம் இருக்கட்டும், அவர் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறாரு சார். கீர்த்தி சுரேஷ் அவருடைய நண்பர், அது உலகத்துக்கே தெரியும், அவங்க ஃப்ரெண்டு. திரிஷா அவருடைய இன்னும் சீனியர் ஃப்ரெண்டு. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டு. கில்லி 22 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ரெண்டோட பேர் ஹிட். ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு கோவாக்கு போயிருக்காரு. இத நேத்துல சொன்னா கரெக்ட் தான். அதாவது என்னன்னா, ஜம்மா ஜூனியர் ஃப்ரெண்டு அது கில்லிலே ஆமா 2003 கில்லிலே தூக்கிட்டு வந்துட்டாருல சென்னைக்கு. அதனால சீனியர் ஃப்ரெண்டு தான். ரைட், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆமா, ஒரு ஃப்ரெண்டு. ஏன் அவர் அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்திற்காக ஒரு மனிதன் கல்யாணத்துக்கு போனா அதை விமர்சிக்கிறாங்க, திட்டமிட்டு திமுக ஊப்பிகள் இதை பண்றாங்க. நேற்று தாவேகா தொண்டர்கள், ஏன்பா ஒரு மனுஷன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு, உடனே அதை அரசியலாக்குறீங்களே அப்படிங்கிற விமர்சனத்தை தாவேகா தம்பிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது கல்யாணம் யாருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. தாடி பாலாஜி கல்யாணத்துக்கு தனி விமானத்தை எடுத்துட்டு போயிட்டாருன்னா எவனும் திமுக தாடி பாலாஜி அவரை நெஞ்சில பச்சை குத்திருக்காரு. அது வேற. அது நெஞ்சில இவரை குத்திருக்காரு. திரிஷாவை எங்க கொட்டி குத்துவாருன்னு தெரியல. புரியுதா? அது மெர்ஜாகி போயிடும். மெர்ஜாச்சுன்னா யாருன்னு உருவம் தெரியாம போயிடும். அதை அடுத்து வந்துடலாம். இப்போ தாடி பாலாஜி கல்யாணத்துக்கோ, இல்லை கூட படித்த 2-3 நண்பர்கள் இருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கோ, இல்லை பொண்ணை பார்க்குறதுக்கோ, லண்டனில் படிச்சுக்கிட்டு இருக்கு விஜயோட பொண்ணு, அதை பார்க்குறது தனி விமானத்தில் போயிட்டாருனாலும், நீங்கள் வந்து அம்பானி பையன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து தனி ஃப்ளைட் இருக்கும். யூஎஸ்லேருந்து வெள்ளிக்கிழமை நைட் ஆனால் கிளம்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சோடனே கிளம்புவாங்க. அங்கேருந்து தனி ஃப்ளைட்டில். ஆமாம், தனி ஃப்ளைட்டில் கிளம்பி அடுத்த நாள் அதிகாலை பாம்பே வந்துடுவாங்க. இங்கே 2 நாள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திங்கக்கிழமை இடையில நாடுகள்லாம் நிற்க மாட்டாங்களா? அதெல்லாம் எங்க தனி விமானத்துல எதுக்கு போய் நாட்டுல நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? விமானத்துக்குள்ளே மதுரைக்கு போறப்ப விழுப்புரத்துல உளுந்த வடை வாங்கி திண்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காமராஜர்ல உளுந்த வடை வாங்கி சாப்பிடும். நான் ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் போகும்போது இடையில சில நாடுகளை தேவைப்பட்டா நிறுத்துவாங்க, இல்லைன்னா இல்லை. அதை நம்ம பார்க்க முடியாது. அவங்க உலகம் வேற வேற. அவங்க வருவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு, லீவுனா டக்குன்னு வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அது வேற. ஆனா இவர் வந்து அதே மாதிரி தன்னுடைய மகள் லண்டன்ல படிக்குது, ஒய்ஃப் லண்டன்ல இருக்காங்க, அதை மகளை பார்த்துக்கிட்டு அங்கே போயிட்டாருன்னா பரவாயில்ல. இல்லை மகன் இங்கே இருக்கான் அவனை வீட்டில் வச்சுருந்தா பரவாயில்ல. பொண்டாட்டியும் துரத்தி விட்டுவிட்டு இதையும் துரத்தி விட்டுவிட்டு அந்த ஒய்ஃப் எதுக்காக வெளியூருக்கு போனாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும் குடும்பத்தில். அதுக்கு சம்மந்தமான நடிகையை கூட்டிக்கிட்டு தனி ஃப்ளைட் புக் பண்ணி, அது பிஜேபி. அந்த செய்தி உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது சும்மா விஜயோட நற்பதிப்பை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒய்ஃபோட இல்ல அம்மா அப்பாவோட இல்ல. இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு திரிஷாவை கூட்டு போற? ஒய்ஃபை கூட்டு தானே போவாங்க. அவங்க கூட்டு வர முடியாம போயிருக்கலாம், அவங்க லண்டன்ல இருந்திருக்கனால. அதாங்க, திரிஷா வந்த வரவங்கள கூட்டு போயிரு. இப்போ நீங்களே இருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட வந்து பத்திரிகை கொடுக்குற ஒரு பையன் வந்து நாளைக்கு உங்கள் கேமராமேனை ஒரு கல்யாணம், சார் குடும்பத்தோடு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார், ஃபேமிலியோட மேடத்தையும் கூட்டுவாங்க, உங்கள் பையனையும் கூட்டுவாங்க, பிள்ளையும் கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் எங்கேயோ வெளில போயிட்டாங்கன்றக்கா 3வது வீட்டில் ஒரு லேடி இருக்குன்னா அதை கூட்டு பைக்கில் வந்துடுவீங்களா நீங்கள் ஆசீர்வாதம்? திரிஷாவை நீங்கள் அப்படி பார்க்க கூடாது, ஃப்ரெண்டு. அதான் நானும் உங்களை தான் சொல்றேன். 25 ஆண்டு கால தாங்க உங்க ஒய்ஃப் எங்கேயோ வெளில போயிருக்காங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு லேடியை கூட்டிட்டு பைக்ல வாங்கம்மா போலாம்னா கல்யாண வீட்டுக்காரன் பார்ப்பான்ல, யாரா அது நம்ம வந்து மேடத்தை கூட்டு வாங்கன்னா வேற ஏதோ மேடத்தை கூட்டு வந்துருக்கு. ஒரு கீர்த்தி சுரேஷுக்கும் திரிஷா ஃப்ரெண்டு, அப்படி பார்க்க மாட்டீங்களா? கீர்த்தி இப்போ அவங்க கேறாங்க, நான் ஃப்ளைட்ல போறேன்னு கேட்டிருப்பாங்க. நானும் கிடையாதுங்க, நானும் கீர்த்தி கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் விஜய், கீர்த்தி எனக்கும் ஃப்ரெண்டு, எனக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்கிறாங்க. எதுக்கு என் கூட வா, ஃப்ளைட்ல வா, என் கூட பைக்ல வாங்குற மாதிரி, என் கூட கார்ல வாங்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. அவ்வளவுதானே. 100க்கு 100 கரெக்ட். இதே தாடி பாலாஜி கல்யாணத்துக்கு நீங்க போனீங்களா? அது திரிஷா கூட நடிச்சிருக்காப்புல இல்ல, காமெடி ரோல்ல. திரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் ஒன்னா நடிச்சது இல்லை, ஒரு படத்துல லைட்டா நடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப எத்தனை படத்துல எத்தனை ஆம்பளைங்க விஜய் கூடயே நடிச்சிருக்கான் பல படங்கள்ல. திரிஷாவும் அந்த படங்கள் நடிச்சிருக்கே. அவனுக்கு ஏதாவது கல்யாணம்னு உன்னை பார்த்து பத்திரிக்கை கொடுக்க முடியுமா? முதல்ல பார்த்து பத்திரிக்கை கொடுக்க முடியுமா? தாடி பாலாஜியை பார்த்து கொடுக்க முடியாது, கொடுக்க முடியுமா? இது பண்ண முடியுமானா கிடையாது. அப்போ வந்து ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் எப்படின்றது எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தான். ஒரு படத்தில் நடித்த உடனே மலையாளத்தில் வந்து விஜய் மேலே பெரிய கிரேஸ் இருந்ததுனால இது மலையாளத்துலேருந்து வந்து நடித்து பல ஒட்டாளக்கடி வேலையெல்லாம் பண்ணுச்சு. பண்ணிட்டு விஜய் வீட்டு தெருவிலே வீடு பார்க்குறாங்க, பார்த்து கொஞ்ச நாள் வாழ்ந்தது எங்கேயா ஈஸியாக. திரிஷாவும் அதே மாதிரி. இப்படி இருக்கும்போது தானே இப்போ சர்ச்சை கிளம்புது. ஒன்று. 2வது, தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகராகவோ எந்த நடிகையை கூப்பிட்டு எந்த விமானத்தில் எந்த ரூம் எந்த ஹோட்டலில் ரூம் போட்டாங்க, கோவாவுக்கு போனாங்களா, தாய்லாந்துக்கு போனாங்களா? தாய்லாந்து பேரை கெடுக்கிறாங்க எல்லாரும்.
தாய்லாந்து அப்படி ஒரு கண்ட்ரி இதே கிடையாது. தாய்லாந்தில் பல பாரம்பரிய சின்னங்கள் இருக்கு. ஏன்னா மெடிடேஷனுக்கு தனி கோயில் இருக்கு. இந்தியாவில் இருக்கா? மெடிடேஷனுக்கு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் வந்து மாங்குகள் இருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செவுரு முழுவதும் எப்படி மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, இதுக்கு மசாஜுக்கு தனி கோயில் இருக்குங்க. இந்த கோயிலில் சிற்பங்கள் இருக்கும். ஸ்பிரிச்சுவலா பண்றாங்க. ஆமா, ஸ்பிரிச்சுவலா தான் பண்றது. நீங்க இடையில பார்த்துட்டு கோவா தாய்லாந்து பேரை கெடுத்து விட்டீங்க. இல்ல அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, பட்டையா ஸ்ட்ரீட்டா ஏதோ ஒரு பட்டையா வாக்கிங் ஸ்ட்ரீட்டுங்க. நீங்க வேற அது பேர் அதை சொல்லிதான் இவங்க எல்லாரும் அங்க போறியா அப்படின்னு. பட்டையா வாக்கிங் ஸ்ட்ரீட் 3 கிலோமீட்டர்ல ஒரு ரோடுங்க. அதை வச்சு என்னங்க அதுல ஒண்ணுமே இருக்காது. புரியுதா? அதுல ஒண்ணு அது வந்து இப்ப அதை விட்டுருங்க. இப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி பேரை கெடுத்து வச்சிருக்க மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகனா இருந்து ஒரு நடிகையோட போயிட்டாப்புல, தனி விமானத்துல போயிட்டாரு, ரூம் போட்டாரு அப்படின்னா எவனும் கவலைப்பட மாட்டான். ஆனா நீ அரசியலுக்கு வந்து இந்த நாட்டை காப்பாத்துறேன், இந்த மக்களுக்காக நான் உழைக்க போறேன், தமிழ் மக்களுக்காக நான் வந்து போறேன்னு சொல்லிவிட்டு நீ திரிஷாவோட போனேன்னா தான் கேள்வி வருது. புரியுதா? அப்போ உனக்கே ஒரு இது இல்லையே. இப்ப சிவகுமார் இருக்காரு, நடிகர் சிவகுமார். அவர் வீட்டில் போய் ஐயா நீங்கள் வாங்க, நான் வந்து இவ்வளோ நாள் இதாக டேரக்டராக இருந்திருக்கேன், அதாக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், ஒரு நடிகர் நோன் பர்சன் போய் நீங்கள் குடும்பத்தோடு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணால் அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு தான் வருவார். வேற நடிகையெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டார். ரஜினிகாந்தை கூப்பிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னா கூப்பிட்டு போவாரே தவிர ராமர் கோயிலுக்கே ஒய்ஃபை கூட்டிட்டு தான் போனார். வேற பக்கத்து வீட்டுக்காரன் ஒய்ஃபை கூப்பிட்டு போல இல்ல வேற யாரையும் இல்ல. இதே கீர்த்தி சுரேஷ்க்கும் ஃப்ரெண்டு, விஜய்க்கும் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி போயிருப்பாங்க. இப்ப யாரோ ஒரு லேடினா கீர்த்திக்கு எத்தனை ஃப்ரெண்டுக்கு இப்படி நீங்க போயிருக்கீங்கன்னு அடுத்த கேள்வி வரும்ல. சரி, அது தப்பு கிடையாது. நீங்களே இந்த பக்கம் போறீங்க, ஒரு ஃப்ரெண்டு இந்த முக்கு டீ கடைக்கு போறான், உங்களே வண்டியில ஏத்திட்டு போறான்றது வேற. நீங்க போறீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க போறீங்க, ஒரு லேடி வேகமா போயிட்டு இருக்காங்க, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு போறாங்க, லேட் ஆயிடுச்சு, தெரிஞ்சவங்க 3வது வாங்க வாங்க கொண்டு வந்து அங்கே இறக்கி விட்டுறேன்றது வேற. ஆனா நீங்க போறப்பெல்லாம் டெய்லி ஒரு லேடி ஏத்திட்டு போய் இறக்கி விடுறீங்க அப்படின்றது வேற இல்ல. இல்ல ஒரே லேடியை நீங்க மாத்தி மாத்தி முக்கு வரைக்கும் தனியா போறீங்க. அங்க போய் அந்த ஒரே லேடியை ஏத்திட்டு பப்புக்கு போனாலும் அந்த ஒரே லேடி கூட தான் போறீங்க, வேற எங்கேயாவது போனாலும் ஒரே லேடி கூட தான் போறீங்க, கல்யாணத்துக்கு போனாலும் போறீங்க. அப்படிங்கும் போது தான் சந்தேகம் வருது. சரி, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம்னு எடுத்துக்க முடியாது. அரசியலுக்கு வந்துட்டாரு இருக்கட்டும். அவரு இல்ல நான் கேட்கிறேன், அரசியலுக்குள்ள மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அரசியலுக்கு வந்துட்டாருங்க விஜய் வந்து அவருக்கு ஃப்ரெண்டோடையோ பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களோட பேசவோ பழகவோ ஊருக்கு போகவோ உரிமை இல்லையா விஜய்க்கு? அரசியல் பொண்டாட்டிட்டு கேங்க, ஒய்ஃப்ட கேளுங்க. ஒய்ஃப் லண்டன்ல போயிருக்காப்ல, கோச்சிட்டு போய் சண்டை போட்டு போய் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியுமா, என்னம்மா திரிஷான்னா திரிஷா கூட போகக்கூடாதாம்மா, அவரு ஒரு ஃப்ளைட்ல போகக்கூடாதா, இல்ல திரிஷா கூட தான் அவர் வாழக்கூடாதா, ஒரு நம்பி தானம்மா? இல்ல அது நமக்கு தெரியாத என்ன உறவுன்னு தெரியாம நீங்க அவங்க ஒய்ஃப்ட்ட கேளுங்க. அவங்க ஒய்ஃப் தான் கண்டுக்கலையே. யாரு? அவங்க ஒய்ஃப் எதுவுமே சொல்லலையே. அவங்க தான் போயிட்டாங்களாங்க பிரிஞ்சு. கண்டுக்கிறது என்ன, வீட்லயே உட்காந்து கண்டுக்கல? ஆளே இல்லையே எங்க ஊர்ல, ஆளே இல்லை, லண்டனுக்குள்ள போயிட்டாப்ல. இல்ல இப்ப விஜய் வந்து அவங்க அப்பாவை மதிக்கிறதுல பேசுறதுலன்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா மாநாடு தொடங்கும் போது உட்காந்துட்டு அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. அது ஏன் ஆசீர்வாதம்? நீங்க என்னத்தங்க சொல்ல, இதெல்லாம் ஊருக்கு நடிப்புங்க. பேப்பரை பார்த்தா மனசாட்சி சொல்லிட்டு விஜய் அப்பாவை சொல்லுங்க என்னை வந்து கூப்பிட்டான்னு, மாநாட்டுக்கு வாங்கப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு கூப்பிட்டா சொல்லுங்க. பேப்பரை பார்த்து 2 பேரும் போயிருக்காங்க. போலேன்னா அசிங்கம். புரியுதா? அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க வேண்டியவங்ககிட்ட, என்னப்பா செய்யறது, ஆரம்பிக்கிறான் நம்மளையும் கூப்பிடல, நம்ம போலேன்னா அப்புறம் பேப்பர்ல அதுல எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா அப்படிதான் வந்துருக்காங்க அப்படின்ட்டு பேப்பரை பார்த்துட்டு தான் நாங்க போனோம் 2 பேரும். அப்ப அங்க நிக்கும் போது ஊர் பார்க்கும்போது காலில் விழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங். ஏன்னா அவங்க அப்பா ஒரு தாய் தந்தைட்ட இப்படிதான் டீல் பண்ணுவாங்களாங்க. அவங்க எங்கேயோ இருந்து வருவாங்களாம், அங்க உட்காந்துருப்பாங்கன்னா இவர் வருவாராம், காலில் விழுந்துட்டு அடுத்த செகண்ட் போயிடுவாராம். அப்படின்றது கேவலமா இல்லை? நீ ஒரு தாய் தந்தைட்ட இப்படிதான் பேசுவாங்களா, ஒரு அம்மா அப்பாட்ட இப்படிதான் பேசுவாங்களா, நடந்துக்குவாங்களா? எவ்வளோ ஒரு தெரிஞ்சவன் வந்து உட்காந்துருக்கான்ற மாதிரி, மூத்த வயசான ஆள் ஒரு ஆள் உட்காந்துருக்கான்ற மாதிரி வந்து காலில் விழுகிறது இந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து இன்னும் பல கொடூரத்தை நீங்க அனுபவிப்பீங்க. விஜய் மாதிரி ஒரு தெல்லவாரியை நீங்க பார்க்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த சொந்த குடும்பத்திலையும் தாய் தந்தையும் மதிக்கிறது கிடையாது, தாய் தந்தையோடையும் இல்லை, பிள்ளைகளையும் மதிக்கிறது கிடையாது. பிள்ளைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு, பொண்ணு அங்கே லண்டனில் போய் படிக்குது, அதோட பாதுகாப்புக்கு அவங்க ஒய்ஃப் போய் அங்கே உட்காந்துருக்கு, பையன் வீட்லேயே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவர் படம் எடுக்க போறேங்கிற இயக்கம் போறாரு. படம் எடுக்க போறான்னா அவன் போய் தெரு பொறிக்க, அவன் தெருவில் சுத்திட்டு இருக்கு, வீட்டுக்கு வர மாட்டான். அவனுக்கு எங்க இருக்கு வீடு? விஜய் வீட்டுல அவன் பையன் இருக்கான, நீலாங்கரையில இல்லையா? அவர்கிட்ட கேளுங்க, விஜய்கிட்ட கேளுங்க, அவன் மகன் எங்க பாருக்கான். அப்ப மகன் இல்ல, மகள் மகன் இல்ல, ஒய்ஃப் இல்ல,
அம்மா அம்மா அப்பா அப்பா கூடயா இருக்காங்க. அவங்களே இந்த பிள்ளைங்களை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தாங்க பார்க்கணும். அந்த கொடுமை பேரம்பேத்தியை பார்க்கணும். வெளியில ஆமாங்க, வெளியில எவனுக்குமே தெரியாதுங்க. போய் விசாரிச்சு பார்க்க சொல்லுங்க இந்த கூமுட்டைங்களை. போய் சந்திரசேகர் தனியா கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் அவன் மகனும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அந்த பிள்ளைங்களை பேரம்பேத்தியை பார்க்க வருவாங்க. யாரு? சந்திரசேகரும் மகனும் ஒய்ஃபும். போய் அங்கே போய் கேட்க சொல்லுங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு என்னமோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் குடும்பத்தில் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் விஜய் இருப்பாருன்னு நினைச்சிட்டு விஜய்க்கு ரசிகரா இருக்காங்க. இந்த கும்பிட்டைகளுக்கு ஒன்றும் தெரியாது. நீ போய் பாரு, போய் கேளு. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் சந்திரசேகர்கிட்ட உண்மையை கேளுங்க, இல்லைன்னா அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் கேளுங்க, விஜய் அம்மாட்ட இப்படிலாம் நடந்தது சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். உங்க பேரம்பேத்திகளை பார்க்கறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனீங்களா, இல்லை போன உடனே கதவை திறந்து விஜய் வீட்டுக்குள்ள போயிட முடியும்? பெத்த மகனோட வீட்டுக்குள்ள உள்ள போக முடியாதுங்க. நீங்க மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதான் அவங்க அந்த கேட்டே திறந்து உள்ள விடுவாங்க. தாத்தா பாட்டி. ஆமாங்க. அப்புறம் வேணா நல்ல வாயில வருது. ஏன் அப்புறம் அடுத்த வீட்டுக்காரனே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் விஜயோட இது. புஷியானது மட்டும் தான் விஜயை வந்து நேரடியாக போய் பார்க்கலாம். புஷியானது மட்டும் தான் கூப்பிட்டாதாங்க போக முடியும். விஜய் புஷியானது எல்லாம் போயெல்லாம் பார்க்க முடியாது. பார்க்கணும்னு அவங்க விரும்பினா மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படி ஒரு கேடு கெட்ட கேவலமான ஜென்மம் தான் விஜய். ரைட்டா? ரசிகர்கள் மட்டும் கிடையாது, மழை வெள்ளத்துக்கு மட்டும் போக மாட்டாப்புலன்னு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வெளியே வர மாட்டாப்புல, அந்த கேட்டே திறக்காது. இல்லை, அதுக்குதான் தாவைக்க தம்பிகள் சொல்றாங்களே, மற்றவங்க இவங்களுக்கு என்னங்க தெரியும்? பார்த்துருக்கானான்னு கேளுங்க. விஜய் பார்த்துருக்கியாடா நீ? எங்கடா பார்த்துருக்கேன்னு கேளுங்க. இல்லை கட்சியில் எவனா உங்களுக்கு பதவி போட்டிருக்கானா? என்ன பதவியில் இருக்க நீ? உனக்கு யார் பதவி கொடுத்தா? அதையா கேளுங்க. சும்மா இவங்களா முட்டு கொடுத்துட்டு போயிட்டு ஏதோ டிவிக்காரனுக்கு ஆள் கிடைக்காது. விஜய் ரசிகரா வாங்க தம்பி உட்காருங்க பேசுங்க, இல்லை அவன் என்ன தேவை ஒன்று பேசி விட்டுப்பான். நீங்க விஜயவே பார்த்துருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, எங்க தலைவர் அப்படி கிடையாது, போய் நின்னா இல்லை இவன் போய் பார்த்துருக்கானான்னு பாருங்க. க்ரௌட் ஆயிரும். நீ பார்த்துருக்கியா முதல்ல விஜயன்னு கேளுங்க. டிபேட்ல உட்காருறான்ல இவெல்லாம் விஜயை பார்த்துருக்கானான்னு கேளுங்க. சும்மா என்னத்தையும் அளந்து விட்டுட்டு இதை பார்த்து நம்மளை அவர் சார்பா பேசுறவங்க கூட விஜய் நேரில் யாரு எங்கெங்க பார்த்துருக்கேன் அவனா சொல்லுங்க பார்த்துருக்கான்னு சொல்லி. புஷி ஆனந்த தவிர எவனும் விஜயை பார்த்தது இல்லை பக்கத்துல. இவங்க எல்லாம் புஷியான சில பேர் அந்த மாநாட்டுல மேடையில இருந்தா இல்ல, அவங்க ஒரு டைமோ என்னமோ தான் பாத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் மேடையில தான் பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இனி ஜென்மத்துக்கு அவன் பார்க்க முடியாது விஜய. இவங்களா கூப்பிட்டாதான் உண்டு. இவங்க சும்மா ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு ஆளு. அப்ப தேர்தல் பிரச்சாரம் எப்படிங்க பண்ணுவாரு? தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. திருச்சா இருக்குல்ல, திருச்சா கூப்பிட்டு அப்ப நீங்க கேளுங்க, என் ஃப்ரெண்டோட வராங்க. ஓ, அவங்க பிரச்சாரத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்களாப்பா? நட்புக்காக வரலாம், கேரவன்ல தங்கிருக்கலாம், ஒரு உதவிக்காக, இந்த மாதிரிலாம். ஓ, அப்ப தேர்தல் பிரச்சாரமும் இப்படிதான் நடக்கும். மக்கள் எல்லாம் சந்திக்க மாட்டாரு நேரடியா. மக்களை எங்க போய் சந்திச்சாங்க பாருங்க, பொறுத்து. வெயில் காலத்துல வருமே, எலெக்ஷன் தான் ஏப்ரல் மேல வருமே. வெளியே வர மாட்டாங்க. அறிக்கையை கொடுத்துட்டு எங்கேயாவது வீடியோ இதுல பேசி போட்டு விட்டுருவாங்க, வெப்சைட்ல போட்டு விட்டு. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாத கூட்டம் வந்துடும், நான் வந்தா நீங்க எல்லாம் வெயில்ல செத்து போயிடுவீங்கன்றக்காக நான் வரல, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி வீட்லயே இருந்து பிரச்சாரம் பண்ணி எவ்வளோ டெஸ்ட் பார்ப்பாங்க. கொரோனா ஊசி போட்ட மாதிரி. திராவிட கட்சிகள் தொண்டர்களை வதைக்குது, நாங்க அப்படிலாம் கிடையாது, வீடியோ ஆன்லைன் மூலமா பண்ணிடுவோம். அவங்க வந்து வெயில்ல பாருங்க எவ்வளவு தொண்டர்கள் வந்து அலைகிறாங்க. இத்தனை பேர் வேலை வெட்டி விட்டுட்டு வந்து அவங்க வாழ்க்கையே வீணாகுது. அதனாலதான் நான் வெளியே வர்றதில்லை, அதனாலதான் நான் வீடியோ போடுறேன்னு போடுவான். ரூபாய் போடுவீங்களா வந்து சொல்றது. ஸோ அப்புறம் இன்னொரு செய்தி இப்போ சொல்ல வர்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தனி விமான ஏற்பாடுங்கிறது மேக்சிமம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட், அவங்க அனுமதி இல்லாமலாம் கிடைக்காது. அதெல்லாம் வேணாம். இப்போ உங்களுக்கு வேணுமா ஜீவா டுடேன்னு உங்களுக்கு வேணுமா ஃப்ளைட்டு நாளைக்கு போறீங்களா? இல்லை, விமான காசு கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம். அது பெங்களூர்ல கம்பெனி இருக்கு, பாம்பேல இருக்கு, ஃபோன் பண்ணா சொல்லுங்க, இப்போ சாயந்தரம் போறீங்களா? இங்கே அதுல ஏதோ ஒரு பாஜக ஏற்பாடு இருக்குங்கிறாங்களே. அது காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணது பாஜக கம்பெனி ஒன்று இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்து. மோடிக்கே அதானி தானங்க ஃப்ளைட்ல தானங்க போனாரு. அப்ப அவங்க எல்லாம் ஒண்ணா விஜய் பண்ணி விடுவாங்க. எலெக்ஷன் டைம்ல தான் போனாரு. அந்த மாதிரி பிஜேபிக்காரன் வச்சிருக்க கம்பெனி தான் அது. சூர்யான்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியை ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, நான் காசு கொடுத்துறேன், போய் அவரை கொண்டு இறக்கி விட்டு வந்துருந்தேன். தமிழ்நாட்டில் நமக்காக தான் ஒர்க் பண்றாருங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. நமக்கு நம்மளால நம்ம வேலை பார்க்குறாரு, அது கொஞ்சம் கன்செஷன் தான், ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க, கன்செஷன்ல போடுவோம். ஓகே, அப்ப கோவாவுக்கு போனதுக்கு பின்னாலையும் ஒரு அரசியல் தான் இருக்கு, அதை ஒரு அரசியல்லாம் பார்க்க முடியாது. கோவாவுக்கு போனதுக்கு பின்னாடி அரசியல் கிடையாது. விஜய் செய்யற திரிஷாவை கூட்டு போனதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. திரிஷா ஃப்ரெண்டா இருக்கலாம், பிரைவேட் ஜெட்டு காசு கொடுத்து போகலாம், கீர்த்தி சுரேஷுக்கு போய் 10 கோடி மொய் எழுதலாம், அது வேற விஷயம், அது அவரோட விருப்பம்.
நம்ம கேள்வி என்னன்னா, வேற எவனுக்கு நீ இதை மாதிரி பண்ணியிருக்க ஆம்பளைக்கு? அதை சொல்லி பார்ப்போம். உனக்காக உழைச்சவனுக்கோ, இல்லை உன் கூட நடிச்சவனுக்கோ, உன் கூட காமெடி பண்ணவனுக்கோ, இல்லை உன் கூட தம்பியா அண்ணனா ஃப்ரெண்டாக நடிச்சவனுக்கோ, எவன் கல்யாணத்துக்கு நீ போயிருக்க சார்ட்டர்ட் ஃப்ளைட் போட்டு? த்ரிஷாவை கூப்பிட்டு போயிருக்க. த்ரிஷா எத்தனை கல்யாணத்துக்கு நீயும் த்ரிஷாவும் சேர்ந்து போயிருக்கீங்க? அதை சொல்லு அப்படின்றது தான் மேட்டர். அப்போ உனக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் உள்ள நட்பு என்னன்றது, த்ரிஷாவுக்கும் உனக்கு உள்ள நட்பு என்னன்றது இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் இப்போ நடிகரா இருந்தா யாரும் பேச மாட்டாங்க, அவர் அரசியலுக்கு வந்ததுனாலதான் அவருடைய அது ஒவ்வொரு உண்மைதான். நகரவையும் விமர்சிக்கிறாங்க. ஆமா, உண்மைதான். கல்யாணத்துக்கு ஏன் போறாரு, ஏன் இவங்களை கூட்டிட்டு போறாரு, இதெல்லாம் நீங்க ஏன் அரசியல் தாடி பாலாஜி வந்து நெஞ்சில பச்சை குத்துறா? தாடி பாலாஜி கூட்டு போக வேண்டியதானே? 5 பேரை கூட்டு போற டிரைவரு, மேனேஜர்லாம் வந்திருக்கான்ல, மேக்கப் மேன்லாம் வந்திருக்கான். அவன் தாடி பாலாஜி ஏற்றி கூட்டு போக வேண்டியதானே? எவனாவது ஏன் இப்போ புஷி ஆனந்த கூட்டு போய் கோவா காமிச்சிருக்க வேண்டியதானே? பாப்பா இவ்வளோ நாள் எனக்காக உழைச்சிருக்கேன் மாநாட்டுக்கலாம். நான் ஒரு பக்கம் ரூம் போட்டு நானும் திருச்சி, இதுவும் யூனியன் பிரதேசம் தான், பாண்டிச்சேரி மாதிரி உங்க இது மாதிரி. பார்த்துக்க கோவா எப்படி இருக்குன்னு பார்த்து இப்போ பாண்டிச்சேரியை நம்ம கோவா மாதிரி மாற்றலாம் அப்படின்னு கூட கடைசி சீட்டில் உட்கார வச்சா இப்போ 15 பேர் போகலாம். சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் 15 இருக்கு, 20 இருக்கு. அது வரைக்கும் சீட் அரேஞ்ச்மெண்ட் கம்பெனி பொறுத்த. ஒருவேளை 2 பேர் மட்டும் போற மாதிரி ஃப்ளைட், சின்ன ஃப்ளைட்டா கூட இருக்கலாம். 2 பேர் கூட 4 பேர் போயிருக்காங்கல்ல, மேனேஜரு அங்கிள் எல்லாம் போயிருக்காங்க கூட. போகும்போது அவன் இப்போ புஷி ஆனந்தையும் பாவம் கூட்டு போய் கோவா காமிச்சிருக்கலாம். ஏன் அவரை தவிர்த்துட்டாரு? அதான் சொல்றேனே, ஒரு பர்சனலா போயிருக்காரு, பொலிட்டிக்கலா போல. அதான் அதனால தான் த்ரிஷா மட்டும் கூட்டு போயிருக்காப்புல. இல்லைன்னா இப்போ பொலிட்டிக்கலா போயிருந்தா புஷி ஆனந்த் கூட்டு. புஷி ஆனந்த் அவர் கட்சி அதான் ஆசீர்வாதம் வேற பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. குடும்பத்துல ஒரு கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் தான் அண்ணன் கூப்பிடலாம், சித்தப்பா கூப்பிடலாம், மாமா கூப்பிடலாம், நம்ம அண்ணன் மாதிரி இருக்காரு, அப்பா மாதிரி இருக்காரு, சித்தப்பா மாதிரி இருக்காருன்னு கூப்பிடுவாங்க. அவங்க உங்க ஒய்ஃபோட வந்து என்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பமாக வாழ்ந்து பிள்ளை குட்டியோட இருக்காங்க, இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம குடும்பமும் செழிக்கும்னு கூப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு வந்து பொண்டாட்டி இல்லை ஓடி போயிடுச்சு, ஏன்னா இன்னொருத்துக்கு கல்யாணம் ஆக கட் பண்ணி விட்டு அவன் ஓடி போயிட்டான் தெரிஞ்சு போய். இவங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எப்படி கூப்பிட்றாங்கன்னு. நான் விஜய் த்ரிஷாவை நினைச்சிடாங்க. பொதுவாக ஒருத்தனை கூப்பிட்றாங்க, அவன் குடும்பமே நாசம், குல நாசம், அந்த கூட வர குடும்பம் அதை விட நாசம். இவங்க போய் ஆசீர்வாதம் வேற பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். நான் விஜய் சொல்கிறேன்னு நினச்சிடாங்க, நான் சொல்கிறேன். அப்படி யாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பக்கம் அரசியல்வாதினாலும் மக்களை சந்திக்கும் போது மக்கள் வந்து இவரை சந்திக்க சொல்றாங்க. வந்து அவங்களோட சுயநலத்துக்காக அரசியலுக்கு வராங்க, புரியுதா? நல்லா சம்பாரிச்சிட்டோம், இனி மார்க்கெட் போக போகுது, இனி வயசான காலத்துல டிவி சீரியல்லையோ அப்பா கேரக்டர் சித்தப்பா கேரக்டர் நடிக்கிற விருப்பம் இல்லை, நம்மகிட்ட காசு இருக்கு. அப்போ என்ன அடுத்து ஜம்ப் அடிச்சு இந்த முட்டா பசங்களை ஏமாற்றி ஹியூமன் கேட்டல்ஸை அப்படி அரசியலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கலாம். திருச்சான இந்த அண்ணன் அப்படி கல்யாணத்துக்கு போகிறது வருது, நல்லது கெட்டதுக்கு போகிறது வருது, அப்படி ஜாலியாக நம்ம போய்க்கலாம். அவங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கலான்றதான். நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் அம்பேத்கர் அரசியலை மக்கள்கிட்ட சொல்லதான் வந்திருக்காருங்கிறாங்க. சொல்லுவார் பாருங்க. அம்பேத்கர்லாம் படிச்சா இருக்காரு விஜய், போட்டோவை பார்த்துருப்பாரு, வெளியில அங்கங்க வச்சிருக்காங்க. இவர் தான் அம்பேத்கர்னு தெரியும், அதெல்லாம் தெரியும். போட்டோ காமிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் எழுதுனது அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரியாது. அது அந்த நேரத்தில் எவனா கேட்கும்போது சொல்லி கொடுப்பான். ஆரியா அம்பேத்கர் நீ ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க சாயந்தரம் அப்படின்னா அவன் என்னத்தையா சொல்லி கொடுப்பான். அவர் வெளிநாட்டுல எல்லாம் படிச்சிருக்காரு. ஓ அப்படியா, வெளிநாட்டுல படிச்சிருக்காரா உடனே சொல்லிடுறது. அதை வந்து சொல்லிட்டு போயிடும். அந்த காலத்திலேயே வெளிநாட்டில் படித்திருக்கிறார். ஆமா, நீ உள்நாட்டிலே படிக்கலையே, பாதியில ஓடி வந்துட்டு, அதுக்கு அப்ப நீ மறந்த குடிச்சிட்டு சாகணும். ஏங்க அவர் லயோலா காலேஜ்ல படிச்சிருக்காருல, என்ன விஸ்காம் என்ன படிச்சாப்ல, பாதி நாள் கூட கிளாஸுக்கு போல 6 மாசம் கூட. சரி, அது எக்கேடு கேட்டா போத, படிக்க வராது, வருமானம் வருது வேற. நீ அரசியலுக்கு வராது, நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மக்களை ஆட்சி செய்வதற்கு, இந்த மக்கள்கிட்ட அரசியலுக்கு வர்றதுக்கும் அப்படின்றது தான். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் போட்டு கிளியா நடிச்சிட்டு போ, டான்ஸ் ஆடு, ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிரும். அதை பற்றிலாம் அவனுக்கு இல்லை. நீ 500 கோடி சம்பளம் வாங்கியா, சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷம். உனக்கு என்ன தகுதியும் தராதரமும் இருக்கு அப்படின்ட்டு நீ வந்து அரசியலுக்குள்ள வரன்றதான் கேள்வி. இதில் நீ அம்பேத்கரை பற்றி பேசிக்கிட்டு வாரிசு அரசியலை பற்றி பேசிட்டு நீ யாரு? நீ ஏன் அவ்வளோ கூட்டு அவ கல்யாணத்துக்கோ போறக்கூடிய ஒரு டுபாக்கூர், நீ உனக்கு என்ன அருகதை இருக்கு அதை பற்றி பேசுறதுன்றதான் எல்லாரும். ஆனால் அவர் அம்பேத்கர் கொள்கையே, நான் பெரியார் அம்பேத்கர் 2 பேரையும் கொள்கையும் பரப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் விஜய் சொல்றாரு. இந்த ஆதவ அர்ஜுனாலாம் இவர்கிட்ட தான் அம்பேத்கரை கருத்தை இது பண்றாரு. ஒரு நான் தலித்தா இருந்துட்டு ஒரு தலித் தலைவரை புகழ்றாருன்னு பயங்கரமா புகழாரம் சுட்டுறாங்க விஜயோடைய அரசியலை. ஆனால் அவர் அம்பேத்கர் பற்றி அவருக்கு வேற கருத்துக்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. அவரை பொறுத்தவரையும் அம்பேத்கர்னா
திமுகவை திருமாவளவன் கூட்டணியில இருந்து இதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, டிஎம்கே இருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்கணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதுதான் அவருடைய லட்சியம். அப்புறம் என்னது, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதை சொல்லிதான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு விஜய். ஒண்ணு சொல்றீங்க, அவ்வளவுதான். பார்ப்போம். விஜய் கோவாவுக்கு சென்றதை ஏன் அரசியலாக்குகிறார்கள், இதில் அரசியல் பேச என்ன இருக்கிறது என்ற கேள்வி விமர்சனம் வந்தது. நேற்று முழுவதும் அது விமர்சனமானது. ஏன் ஒரு நண்பர் திருமணத்துக்கு இன்னொரு நண்பரை கூட்டிட்டு போறாரு, ஏன் அவர் அரசியலுக்கு வந்துட்டா தனிப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாதா போன்ற பல்வேறு கேள்விகளை முன் வச்சோம். அதற்கு பின்னால் என்னென்ன அரசியல் இருக்கு, ஏன் அதை நான் விமர்சித்தேன் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி.